இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.5ல் 4th சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். x = a² + 3a - 4 டிவைட் பை 3a² - 3 மற்றும் y = a² + 2a - 8 டிவைட் பை 2a² - 2a - 4 எனில் x² × y² மதிப்பை காண்க. இந்த கொஷனில் பாருங்கள், x ஒன்று கொடுத்துருக்காங்க, y ஓட்டம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன மதிப்பு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க காரணி தனித்தனியாக எடுத்து எழுதி காரணிப்படுத்தி சின்ன எளிய வடிவத்தில் சுருக்கிக்கலாம். சரிங்களா? சுருக்கிட்டு வர்ற மதிப்பை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறத கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் நம்ம சுருக்கலாமா? எடுத்து எழுதியாச்சு. என்ன இருக்குது? x² + 3a - 4 இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு இதை காரணிப்படுத்திக்குவோம். காரணிப்படுத்தும் என்ன வரும்? இல்லை, முன்னாடி ஒன்றுமே இல்லை, அப்போது 1க்கு தான் அர்த்தம். இப்போ 1 × -4. இப்போ சைடில் கொடுக்குறேன். 1 × -4 -4 இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ இருக்கிற 4 வரணும், கூட்டு 4 கழிச்சாலும் 3 வரணும். இப்போ என்ன பண்ணலாம்? 1 × 4 போடலாமா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். -1 × +4 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 1 × 4 4 -1 +4 கழிச்சா என்ன வரும்? +3 வருமா? இங்கே ஏவுக்கு மோடி எதுவுமே இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு a - 1 அடுத்து a + 4 டிவைட் பை இங்கே பாருங்கள். இப்போ இதை காரணிப்படுத்த முடியாது. இதெல்லாம் காமனாக என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3க்கு இங்கேயும் 3 இருக்குது. 3 மட்டும் வெளியே எடுத்துக்கலாமா? இங்கே எடுத்து என்ன வரும்? a² - 1 வரும். 3 × a², அதை மைனஸ் அப்படியே போட்டோம். 1 × 3 3. அடுத்து பாருங்கள், மேலே இருக்கிற காரணி நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். a - 1 × a + 4 டிவைட் பை இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே a² இருக்கா, அதே இப்போ 1² மாற்றிக்கலாமா? அப்போ a² - 1² அதை நாமளாக எடுத்துக்க 1 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த எப்படி இருக்குன்னா பாருங்கள், a² - b² மெத்தடில் இருக்கா? அப்போ எப்படி எழுதலாம்? நம்ம a + b × a - b. இது சைடில் உங்களுக்கு தேவையான எழுதி வச்சுக்கோங்க. இது நம்மள மாற்றிருக்கோம். சரிங்களா? 1ன்றது 1 ஸ்கொயர் பண்ணால் அதே 1 தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ ஃபார்முலா அப்படி எடுத்து எழுதலாமா? மேலே என்ன வரும்? a - 1 × a + 4 வருமா? டிவைட் பை கீழே 3 × ஏன்ற தவிர என்ன இருக்குது? நமக்கு a இருக்குது, bன்ற இடத்துல 1 இருக்குது. அப்போ என்ன வரும்? a + 1 × a - 1. சரிங்களா? இப்போ அந்த பெருக்கில் இருக்கிற a + 1க்கும் வகுத்தில் இருக்கிற a - 1க்கும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆன மீதி என்ன வரும்? a + 4 டிவைட் பை 3 × a + 1. சரிங்களா? இப்போ எக்ஸுக்கான மதிப்பை நம்ம சுருக்கியாச்சு. அதே போல் ஒய்க்கு செஞ்சுக்கலாமா? பாருங்கள், நீங்கள் 1/1 எழுதினாலும் சரி, அப்படி சப்ரிவேஷன் மாதிரி இல்லை, இந்த பக்கம் எக்ஸோட மதிப்பு இந்த பக்கம் ஒய்யோட மதிப்பு நீங்கள் மாற்றி எழுதிக்கிட்டாலும் சரி. சரிங்களா? இப்போ ஒய்க்கு சேம். இப்போ ஒய் நம்ம எடுத்து எழுதியாச்சு. y = ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? a² + 2a - 8ன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே 1 இருக்குது. அப்போ 1 × -8 என்ன வரும்? -8. அடுத்து என்ன இருக்குது? 2 இருக்கா? அப்போ 2. இப்போ பெருக்கில் நமக்கு 8 வரணும், கூட்டு 4 கழிச்சாலும் 2 வரணும். என்ன பண்ணலாம்? 4 × 2. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை, அப்போ சின்ன நம்பருக்கு போட்டுக்கலாம். +4 × -2 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 4 × 2 8 +4ல் -2 கழிச்சா என்ன வரும்? +2. சரிங்களா? ஏவுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போது அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு a + 4 × அடுத்து a - 2 டிவைட் பை இந்த டைம் பாருங்கள், இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இது காமன் 2 வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்து என்ன வரும்? உள்ள a² மட்டும் வருமா? -a - 2 2 × a² மைனஸ் அப்படியே போட்டிருக்கோம். 2 × a 2a மைனஸ் அப்படியே இருக்குது. 2 × 2 4. இதில் காமனாக என்ன பண்ணியிருக்கோம்? 2 மட்டும் வெளியே எடுத்திருக்கோம். சரிங்களா? என்ன வரும்? y = a + 4 × a - 2 டிவைட் பை 2 இன்ட்டு இங்கே இதுமாரி எல்லாம் 1 இருக்குது அர்த்தமா? 1 × -2 -2 எனக்கு இதுமாரி இல்லை 1. அப்போ மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஒரு -1
பெருக்குனா -2 வரணும், கூட்டினால கழிச்சாலும் -1 வரணும். இப்போ 1 × 2 பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம், ரெண்டுத்துக்கு மைனஸ் இருக்குது. +1 × -2 +× -, -1 × 2 2 +1 -2 லிஸ்ட் பண்ணால் என்ன வரும்? -1. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? a + 1 × a - 2. இப்போ பெருக்கல் இருக்கிற a - 2க்கும் வகுத்தில் இருக்கிற a - 2 கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? y = a + 4 / 2 × a + 1. பாருங்கள், இப்போ எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யை பதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்ளை பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? x² × y பவர் -2 கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதலாம்? x² அப்படியே எழுதிக்கலாம். இது பெருக்கல். இப்போ பெருக்கல்ல வந்து இன்வெர்ஸில் வரும்போது கீழே வகுத்தில் வரும்போது நமக்கு இன்வெர்ஸ் இல்லாமல் வருமா? அது மைனஸ் இல்லாமல் வரும். அதே கீழே வந்து வகுத்தில் மைனஸ் இருந்துச்சுன்னா மேலே பெருக்கல்ல வரும்போது மைனஸ் இல்லாமல் வரும். சரிங்களா? அப்போ மாற்றி எழுதும் என்ன வரும்? y + 2 வருமா? உங்களுக்கு ஏன் சைடில் எழுதிக்கோங்க. x² × y பவர் -2 இருக்கா? அது வகுத்தில் வரும்போது நமக்கு -2 இருக்குது. அதே நமக்கு இங்கே வந்து +2 இருந்துச்சுன்னா மேலே வரும்போது சேம் நமக்கு -2 x² × -2 வரும். இப்போ இந்த மாதிரி கீழே மைனஸ் இருந்துச்சுன்னா x² × +2. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மதிப்பு பிரதிடலாமா? அப்போ என்ன வரும்? a + 4 / 3 × a + 1 ஸ்கொயர் இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இப்போ y² வகுத்தில் இருக்குது. இப்போ வகுத்தில் நமக்கு நீங்கள் டிவைட் பை போட்டு கீழே எழுதினாலும் சரி, இல்லை இங்கே கூட இப்படி வகுத்தல் அப்படின்னு கொடுத்து ஒய்யோட மதிப்பை எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. சரிங்களா? சேம் ஹோல் ஸ்கொயர். ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் நமக்கு காமனாக இருக்குது. அப்போது ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கலாமா? a + 4 / 3 × a + 1 வகுத்தல் a + 4 / 2 × a + 1 ஹோல் ஸ்கொயர். அதே நீங்கள் கீழே வந்து டிவைட் பை கொடுத்து ஒயரோட மதிப்பு எடுத்து எழுதினீங்கன்னா வகுத்தலுக்கு பெருக்கல்ல மாறும் போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படி தான் போட போகிறேன். பாருங்கள், இங்கே அப்படியே எடுத்து எழுதிப்போம். a + 4 / 3 × a + 1. இப்போ நீங்கள் கீழே வந்து டிவைட் பை போட்டு ஒயர் மதிப்பு எடுத்து எழுதிட்டீங்க, ஸ்கொயர் பண்ணியாச்சு, ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டீங்க. பக்கத்தில் இருக்கிறது என்ன வரும்? மேலே பெருக்கல்னு வருமா? இப்போ சேம் பெருக்கல் பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும். அதே போல் இங்கே வகுத்தில் இருக்கிறது நம்ம பெருக்கல்ல இப்படி போட்டு நீங்கள் மாற்றி எழுதினாலுமே டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றும் போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும். சரிங்களா? அப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கோங்க. இப்போது பெருக்கல்ல இருக்கிற a + 4க்கும் வகுத்தில் இருக்கிற a + 4க்கும் கேன்சல் ஆயிருமா? அதே போல் பாருங்கள், இங்கே பெருக்கல்ல நமக்கு a + 1 இருக்குது, இங்கே வகுத்தில் a + 1 இருக்குது, கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது? இங்கே பெருக்கல்ல 2 இருக்குது, கீழே வகுத்தில் 3 இருக்குது. அப்போ என்ன வரும்? 2/3 வருமா? அந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? என்ன வரும்? 2² / 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன மதிப்பு? 4 / 3 ஸ்கொயர் பண்ணால் 9. சரிங்களா? அப்போ இதுக்கான மதிப்பு ஃபைனலாக வந்து x² × y பவர் -2 எடுத்து எழுதி 4/9.